இங்கே இந்த அம்மா தலையில் அம்மிக்கல்லை வச்சு வித்துட்டு போகிறாங்க. அவங்க பையனும் பின்னாடி கம்பியில் செஞ்ச ஒரு சக்கரத்தை வச்சு ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கான். அவங்க அம்மா வீடு வீடாக போய் பசிக்குது சாப்பிட எதாக இருந்தால் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு வாயத்தை வந்து கேட்க மனசு வர மாட்டேங்குது. ஒரு வீட்டுக்கு போனோன்னா இன்னொரு பையன் கேட்குறான், நீ கையில் வச்சுருக்கிறது நல்லா இருக்கேன்னு ஒன்றா அவங்க அம்மாவும் இந்த பையன் கையிலேருந்து பிடிங்கி கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருந்த சாப்பாடை தான் எடுத்துகிட்டு வாப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பையனை அவங்க அப்பா தான் ஸ்கூலில் சேர்த்து விட்டுருப்பாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா ஒரு குழியில் விழுந்து இறந்து போயிருந்திருப்பாரு. ஸ்கூல்லையோ யூனிஃபார்மும் புக்கும் இல்லாமல் வராத, சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டு பார்க்குறான், உன்னை அவங்க அப்பா தானே சேர்த்து விட்டான், குழியிலேருந்து தோண்டி எடுத்து அவனையே கூப்பிட்டு போன்னு சொல்லி இந்த பையன் புக்கும் யூனிஃபார்மும் வாங்கி கொடுமான்னு கேட்டால் வேலைக்கு போகாமல் ஏமாத்துறது ஸ்கூலுக்கு போறியான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிடுறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு படிக்கிறதோ ரொம்ப ஆசை. அவங்க அம்மா அந்த ஏரியா இருக்க ஆளுங்கிட்ட சொல்லி விட்டு ஒரு திருட்டு கும்பலை சேர்த்து விட்டுறாங்க. அங்கே போய் இந்த பையன் எல்லா பழக்கத்தையும் கற்றுக்கிறான். அவனுக்கு திருட்டு வர பொருள்லாம் இவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் போலீஸ் வந்து அந்த கும்பலில் ஒருத்தனையும் அந்த பையனையும் பிடிச்சிடுறாங்க. இன்னொரு ஆள் விசாரிக்கும் போது அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். இந்த பையனை அரைஞ்சு ஒரு வார்த்தை கேட்டவொன்னா அவன் எல்லா பேரையும் சொல்லி விட்டுறான். அந்த கேங்கே மாட்டிக்குது. அந்த கும்பலோட லீடரும் உன் பையனால எனக்கு 1500 நஷ்டமாயிருச்சு அப்படின்னோன்னா அவங்க அம்மாவோ இவனை வச்சு என்ன வேணா பண்ணுங்க, என்கிட்ட கூட்டு வராதிங்கன்னு சொல்லிடுறாங்க. இந்த கும்பலும் அந்த பையனை கூட்டு போயிட்டு அவனை அடிச்சு இனிமேல் நீ என் கூட தான் இருக்கணும், உனக்கு திருட்டு தொழில் நாங்கள் சொல்லித்தர போகிறோன்னு சொல்லி இந்த பையனை பிட் பேக்கெட் அடிக்க வைக்கிறது, குண்டா திருடுறது, கோழி திருடுறதுலேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஆனால் இந்த பையனை ஸ்கூல் வாசல் நின்று ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் ஒரு துணி கடையிலேருந்து எதையோ தூக்கிட்டு ஓடுறான். கடைக்காரங்களும் துரத்திக்கிட்டே வராங்க. அவங்க கண்ணில் படாத மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே போய் கீழே விழுந்துடுறான். அப்போ தான் தெரியுது இவன் தூக்கிட்டு வந்தது யூனிஃபார்மை. எல்லாரும் என்ன இந்த பையனை திருட்டு தொழிலில் சேர்த்து விட்டாலும் இந்த பையன் பாவம் இன்னும் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான்.